டேட்டுங்கிறது என்னென்னா, நம்ம பச்சை குத்துறதுன்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம். அதாவது என்னென்னா, நம்ம ஒரு பிக்மெண்ட்ஸ், அதாவது சில இங்க் பார்ட்டிகல்ஸை வந்து நம்மளோட தோலில் வந்து டெர்மிஸ்ன்ற ஒரு லேயரில் வந்து ஊசி மாதிரி பண்ணி அதை அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அந்த பச்சை குத்துறது. ஸோ அது பச்சை குத்துறதுனால அது பச்சை கலர் அப்படின்னு கிடையாது. அது மோஸ்ட்லி பிளாக் கலர் தான். பார்க்குறது ஸ்கின் வழியாக தெரியும் போது அது பச்சை கலர் மாதிரி தெரியும். அதனால் அது பச்சை குத்துறதுன்னு சொல்லுவாங்க. பட் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டூ எல்லா கலர்லேயும் வந்துருச்சு. நீங்கள் என்ன கலர் கேட்டாலும் அந்த கலரில் உங்களுக்கு போடும். ப்ளூ கலர், ரெட் கலர், எல்லா கலர்லேயும் டேட்டூக்கு பண்ணுவாங்க ஒன்று. ஸோ அது நல்லதா கெட்டதான்னு கேட்டால், அதாவது அதை ப்ராப்பராக ஒரு இதுக்காக, அதாவது ஒரு ப்ராப்பரான இடத்துல அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிகேஷனோட ஸ்டெரைலாக பண்ணால் அது ஓகே. பட் அதே இது வந்து அதனால் நாங்கள் இப்போ நிறைய சமீபத்தில் பிளாஸ்டிக் சர்ஜன் நிறைய அதோட டிஸ்அட்வான்டேஜ் நிறைய நாங்கள் பார்க்குற வருது. குறிப்பாக சொல்ல போகணுன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா, சிலர் வந்து அவங்க நண்பர்கள், காலேஜில் படிக்க நண்பர்கள், ஸ்கூலில் படிக்க நண்பர்கள் அவங்க பேரை வந்து கையில் பச்சை குத்திருப்பாங்க, இல்லை நெஞ்சில் பச்சை குத்திடுவாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஆர் மேரேஜ் டைமில் அதை எடுக்கணும்னு சொல்லி வருவாங்க. அது ஒரு நிறையா பார்க்குறோம். இதனால் ஃபேமிலி இஷ்யூஸ் கூட வரலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்மளுக்கு வந்து பச்சை குத்துறது அதை மாற்றணும்னு வருவாங்க. பட் யூஸ்வலாக அந்த பச்சை குத்துறது வந்து, அதாவது டெம்பரரி டேட்டூன்னு இருக்குது, பெர்மனன்ட் டேட்டூன்னு இருக்குது. நம்ம ஊரில் நிறைய பேர் பண்ணுறது பெர்மனன்ட் டேட்டூ. ஸோ பெர்மனன்ட் டேட்டூனா லைஃப் லாங்காக அது இருக்கும். அந்த தோல், நான் சொல்கிற அந்த பிக்மெண்ட்டை தோல் கீழே வைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக போகாது, லைஃப் லாங்காக இருக்கும். ஸோ அதனால் அதை எடுக்க வருவாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்கு வந்து அகெயின் அது பெரிய ப்ரொசீஜர்ஸ். ஸோ அது ஒன்று. ஸோ செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, டேட்டூ குத்துறது வந்து என்னென்னா, ஒரு நீடில் வச்சு தான் அதை ப்ரிக் பண்ணி அந்த பிக்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே தள்ளுவாங்க. ஸோ அது ப்ராப்பரான இடத்துல பண்ணலன்னா அந்த சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, சாதாரண இப்போ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், சில இன்ஃபெக்ஷன்லாம் ட்ரீட் பண்ணிடலாம் சம்டைம்ஸ். அதாவது ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெப்பாட்டிட்டிஸ் சி ஆர் ஈவன் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் அந்த நீடில் ப்ரிக்னால வரலாம். அது ஒருத்தங்களுக்கு நம்ம ஒரு ஹெச்ஐவியோ ஹெச்பி அந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் உள்ளவங்களுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் இன்னொரு பேஷண்ட் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் படுறதுக்குரிய வாய்ப்பு. ஸோ அவங்க லைஃப் லாங்காக அவங்க ஹெப்பாட்டிஸ் பி இன்ஃபெக்ஷனோட வாழ வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு மோசமான இது. ஸோ அதை அவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணணும் அதை அந்த இது. ஸோ இது ரெண்டு தான் வந்து மெயின் இது நான் சொல்வேன். இன்னும் லைஃப்பில் ப்ராப்ளம் வருது பர்சனல் லைஃப்பில். செகண்ட் திங், அதனால் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம்.